இன்னைக்கு காலையில ஏதோ பூகம்பம் வந்த மாரி சத்தம் கேட்டு எந்திரிச்சு போனா, எங்க வீட்டு குட்டி சப்பாத்தி போட மாவு பெசஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எங்க யாழ்னி என்ன நெனச்சான்னு தெரியலங்க. திடீர்னு பூக்குட்டியே பலார்ன்னு அரைஞ்சுட்டா. சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நோச்சு நோச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன அடி? ஆனா, அவன் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லங்க. மறுபடியும் சப்பாத்தி மாவு பெசைய போயிட்டான். ஏதாவது வீட்ல வேலை செய்யுங்கடான்னு சொன்னா கூட செய்ய மாட்டாங்க. ஆனா, இன்னைக்கு என்ன ஞானோதயம் வந்துச்சுன்னு தெரியலங்க. என்ன கேட்காமயே சப்பாத்தி போட மாவு பெசைய ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க யாழ்னி சப்பாத்தி மாவு உருட்டி குடுக்க, அத எங்க தளிராத எடுத்து கொண்டு போய் டெலிவரி பண்ண, அத பூக்குட்டி வாங்கி சப்பாத்தி போட, இத பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்ததுங்க. சரி பசங்க சப்பாத்தி போட்டுட்டாங்களே, அதுக்கு குருமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு, நானும் பன்னீரு, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு குருமா பண்ணிட்டேங்க. குருமா உண்மையாலுமே சூப்பரா வந்துருச்சுங்க. ஃபைனலா எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட போய் உட்காந்தாச்சுங்க. கொஞ்சம் சப்பாத்தி தாங்க ஹார்டா இருந்துச்சு. எங்க யாழினி தாங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டா. சாப்பிட்டுட்டு சப்பாத்தி குருமா சூப்பரா இருக்குதுன்னு வேற கமெண்ட் சொல்லிட்டாங்க. எங்க பூக்குட்டி, குட்டி பாப்பா எல்லாத்துக்குமே சப்பாத்தி குருமா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பாய்.